இன்னைக்கு என்னோட கிச்சனோட நிலைமை இந்த மாதிரி தான் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இதை க்ளீன் பண்றதுக்குள்ள நான் முடிஞ்சேன். 100 டே சேலஞ்சில் வந்து டே 21 தரமான ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ எவ்வளோ கேலரி பேர்ன் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து நம்ம 47 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 400 கேலரி வந்து பேர்ன் பண்ணியிருக்கோம். 2 நாளாக வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வந்து நம்ம செஞ்சுட்டோம். அதாவது வந்து தரமாக செஞ்சுட்டோம். ஸோ சூப்பராக வந்து ஸ்வெட் ஆகுது. உங்களுக்கு இதில் தெரியாது. ஸோ சூப்பரான ஒரு ஹிட் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. நான் வந்து இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். வீக்லி வெயிட் அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னைக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்களா, சாட்டர்டே அப்டேட் பண்ணால் திரும்ப அடுத்த வாரம் சாட்டர்டே தான் நான் திரும்ப அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். நான் தினமும் பார்க்கறதுனால கம்மியாக மாட்டேந்தோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதனால வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வெயிட் அப்டேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் வெயிட் காமிக்கிறேன். திரும்ப அடுத்த சாட்டர்டே வந்து நான் உங்களுக்கு வெயிட் சொல்கிறேன். ஸோ இப்போ போய் நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணலாமா? இன்னைக்கு வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 74.60 இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேக் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னோட கிச்சன் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம கேக் ஆர்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணணும். நிறைய ஒர்க் இருக்குது. இன்னைக்கு வந்து 2 கேக் செய்யணும். சாக்கோ ட்ரஃபிள் ஒன்று, அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒன்று 1 kg அளவுக்குள்ள செய்யணும். இப்போ தான் வந்து ஒரு செட்டு வந்து பேக் ஆகிருக்கு. இன்னொரு செட்டு உள்ளே வெந்துட்டு இருக்கு. இது வந்து கஸ்டமருக்கு, இது வந்து நம்ம வீட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கேன் பசங்களுக்கு சாப்பிட. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பப்பாளி மட்டும் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு லஞ்ச் பிளேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் சாம்பார் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல், 2 முட்டை. இதான் இன்னைக்கோட லஞ்ச் பிளேட். ஒரு ரொம்ப ஹரிபரியான நாளா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒன்று கேக் ஆர்டர்ஸ் வந்து ஒன்று பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து விப்பிங் க்ரீம் வாங்கணுங்களா. இப்போ நம்ம வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம போறோம். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஐசிங் பண்ற ஒர்க்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்றதுனால ரொம்ப பிஸியா இருக்கு இன்னைக்கு டேவே. ஸோ அதான் உங்களுக்கு நான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன். நான் எப்படி என்னோட கேக் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ போய் வாங்கிட்டு வந்துடலாமா? கேக்குக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். சாக்லேட் விப்பிங் க்ரீம் கிடைக்கல, நார்மல் க்ரீம் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து சாக்லேட் விப்பிங் க்ரீமாக மாற்றணும். ஸோ நிறைய ஒர்க் இருக்கு. சரி, நான் பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் லாஸ்ட்ல உங்களுக்கு. ஒரு செட்டை வந்து க்ரம் கூட் கொடுத்து ஃப்ரீசரில் வச்சிருக்கேன். இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்கு. இது ஒன்று வந்து நம்ம வீட்டுக்கு பண்றது. ஸோ இன்னும் ஒன்று இருக்கு. ஸோ இதான் கேக்கோட அவுட்புட்டு. சாக்கோ ட்ரஃபிள் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி சாக்கோ ட்ரஃபிள் பண்ணிட்டோம். எனக்கு அந்த அளவுக்குலாம் கேக் வந்து ப்ரொஃபஷ்னலாக செய்ய தெரியாது. இருந்தாலும் இதை நான் ஓரளவுக்கு செய்வேன். அது வந்து தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு பண்ணது. இது வந்து நான் வீட்டுக்கு பண்ணது, என் பசங்களுக்குலாம் பண்ணது. ஸோ இது 1 kg, அது வந்து 1/2 kg. ஸோ வீட்டுக்குன்றதுனால நான் இதில் எதுவும் பெருசாக டிசைன் போடல, சிம்பிளாக அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. இப்போதான் கேக் செஞ்சு முடிச்சேன். ஸோ இதில் என்ன பெரிய விஷயம்னா, நம்ம செஞ்சது வந்து நம்மளாலே சாப்பிட முடியாது, ஏன்னா வெயிட் லாஸ்ல இருக்கிறதுனால. ஸோ இப்போதான் முடிஞ்சு. என்னோட கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் தான் நடக்கணும். எனக்கு இப்போயே காலெல்லாம் பயங்கரமா இருக்குது. நான் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்ததுனால. ஸோ நடந்துட்டு நான் உங்களை நைட்டு பார்க்குறேன். இன்னைக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்து பீட்ரூட் பொரியல், தர்பூசணி, அப்புறம் கொஞ்சம் பப்பாயா. இதான் இன்னைக்கோட டின்னர். டே 21ல நம்ம 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 824 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. ஸோ ஹாய், இன்னைக்கு டே வந்து நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நோட் பண்ணிடலாமா? ஸோ நம்ம எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னைக்கு சூப்பராக வந்து டயட் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து பிஸியான டேவாக இருந்துச்சு. ஏன்னா பேக்கிங் ஆர்டர் கொஞ்சம் இருந்துச்சுங்களா, கேக் ஆர்டர் இருந்ததுனால ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே தான் நம்ம வந்து இனிமேல் வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து வீட் அப்டேட் பண்ண போறோம். ஆனால் நான் வந்து தினமும் நோட் பண்ணிப்பேன். உங்களுக்கு நான் சொல்றது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் சொல்வேன். அதுவும் சாட்டர்டே இன்னைக்கு வந்து சாட்டர்டே நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த வாரம் சாட்டர்டே வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்களும் மறக்காம நான் வெயிட் அப்டேட் பண்ணும்போது நீங்களும் அப்டேட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு பார்க்குறேன். பாய்.